வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இலங்கையிலிருந்து பெருமளவான வெளிநாட்டவர்கள் இன்று நாடு கடத்தால் இலங்கையில் கைது செய்யப்பட்ட 85 சீன பிரஜைகள் இன்று காலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் தங்கியிருந்த போது சைபர் குற்றங்கள் உட்பட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட 85 சீன பிரஜைகள் நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த சீன பிரஜைகள் 5 பேருந்துகளில் ஏற்றப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அழைத்துச் செல்லப்பட்டு கடுமையான பாதுகாப்பின் கீழ் விமானத்தில் ஏற்றப்பட்டிருந்தனர். 85 போலீஸ் அதிகாரிகள், குடிவரவு திணைக்கள அதிகாரிகள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சீன பிரஜைகளுடன் விமானத்தில் பயணம் செய்ய இருக்கிறனர். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் சிறப்பு விமானம் இன்று அதிகாலை 1:20 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சீனாவின் குவாங்கோவுக்கு புறப்பட்டதை விமான நிலைய பொறுப்பதிகாரி உறுதிப்படுத்துகின்றார். ஈரான் இஸ்ரேல் போரில் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் சுங்கத் திணைக்களம் வெளியிட்டிருக்கும் விசேட தகவல். ஈரான் இஸ்ரேல் போர் இதுவரை இலங்கையில் இறக்குமதி ஏற்றுமதியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று இலங்கை சுங்கத்துறை அறிவிக்கின்றது. எரிபொருள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் முன்பு போலவே நாட்டுக்கு வந்து சேர்வதாகவும் அதன் ஊடக பேச்சாளர் அறிவிக்கின்றார். போரால் கப்பல் தாமதம் ஏற்படுவதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படும் தகவல்கள் தொடர்பில் ஊடக சந்திப்பில் கேள்வி அளிக்கும் போது பதில் வழங்கியிருக்கின்றார். எவ்வித தாமதங்கள் அல்லது பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் ஊடக பேச்சாளர் அறிவிக்கின்றார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் இராணுவ நிலைமை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் 4 இலங்கையர்கள் காயமுற்றுள்ளனர் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிக்கின்றது. இஸ்ரேலிய இராணுவ மோதல் அதிகரித்து வருவதனால் அந்த நாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் அருகில் இருக்கும் நாடுகளுக்கு வெளியேற்றி அவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் விஜித கேரத் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படம் சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வீலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரி இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருப்பதுடன் சென்னை மேல் நீதிமன்றத்தில் சட்டத்திரணி ஒருவரினால் மனுவில் பின்வரும் விடயங்கள் சொல்லப்படுகின்றன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை அரசுக்கிடையில் சண்டையின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை போர்முனையில் சந்தித்து பேசியதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் பிறகு ஏகே ரக துப்பாக்கியினால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பில் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்கள் கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயற்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்படுகின்றது. குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருகின்றார் என்ற குற்றம் சுமத்தலும் இருக்கின்றது. எனவே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்துதல் தொடர்பான குறித்த வழக்கு சென்னை மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. குறித்த வழக்கானது இந்திய அரசு மனு அளித்த 15 நாட்களுக்குள் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் தர வேண்டாமா என்று நீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் வழக்கை திருப்பப் பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய மனுதாரரின் கருத்தை ஏற்று வழக்கு தள்ளுபடி செய்து உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் யுத்தம் மக்களை தவறாக வழிநடத்தும் பொறுப்பற்ற இலங்கையர்கள். இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் சாத்தியம் இருப்பதனால் கலன்களில் எரிபொருள்களை பெற்று சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு நபர் ஒருவர் வெளியிட்ட காணொளி தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பேசுபொருள். ஈரான் இஸ்ரேலுக்கிடையில் மோதல் நிலைமை தீவிரமடைந்த நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை மற்றும் இருதரப்பு தொடர்பான தளம்பல் நிலைமைகள் காணப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் இலங்கையில் எதிர்வரும் 2 மாதங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் போதுமளவு இருப்பதாகவும் எரிசக்தி அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. எனினும் மத்திய கிழக்கில் போர் பதற்றம், உலக சந்தையில் எரிபொருள் விலையேற்றம் தொடர்பான செய்திகள் வெளிவர ஆரம்பித்த நிலையில் இலங்கையில் பல பகுதிகளில் எரிபொருளுக்கான வரிசைகள் தோற்றம் பெற ஆரம்பித்திருக்கின்றன.
யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு மற்றும் தென்பகுதிகளின் பல பகுதிகளில் எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர். எனினும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று குறிப்பிடுகின்றார். இதனையும் தாண்டி ஒரு சிலர் எரிபொருள் வரிசையில் காத்திருப்பதோடு பிரச்சினை மிகவும் தீவிரமாக ஆகி வருவதனால் எரிபொருளை சேமித்து வைக்குமாறு தூண்டும் வகையில் சமூக வலைத்தளங்களில் காணொளிகள் பதிவிட்டு வருகின்றனர். கடந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் மிக நீண்ட எரிபொருள் வரிசையில் காத்திருந்து எரிபொருள் பற்றாக்குறை அதிகரித்து எரிபொருள் விலை இளைஞர்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் கொழும்பில் ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளரை சந்தித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம், கட்சியின் பொதுச்செயலாளர் நிசாம் காரியப்பர் கொழும்பில் இருக்கும் ஐக்கிய நாடுகள் வசிப்பிட ஒருங்கிணைப்பாளரை சந்தித்து முக்கியமான தேசிய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், இஸ்ரேல் ஈரான் இடையிலான தற்போதைய மோதலை குறிவைத்து ஐக்கிய நாடுகள் எடுத்திருக்கும் சமச்சீர் மற்றும் நியாயமான நிலைப்பாட்டை பிரதிநிதிகள் பாராட்டினார். பிராந்தியத்தின் மனிதாயமான பாதுகாப்புகள், அமைதி நிலைநாட்டி தொடர்பான ஐக்கிய நாடுகள் தார்மீக கடமைகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். உள்நாட்டு பிரச்சினைகள் மீது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாகவும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம், ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தில் தொடர்ந்தும் பிரயோகித்து வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பொதுச்செயலாளர் தீவிர கவலை வெளியிட்டுள்ளனர். இவை குடியுரிமை உரிமை, ஜனநாயக சுதந்திரங்களை பாதிக்கும் விதத்தில் பயன்படுத்தப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்படுகின்றது. அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணிந்து இஸ்ரேலின் அடாவணித்தனத்தை ஆதரிக்கும் போக்கில் செயற்படுவதை அரசாங்கம் முதலில் நிறுத்த வேண்டாம். ரிசாட் பதோதேன். தற்காப்பு தேவைக்காக இஸ்ரேலை ஈரான் தாக்கி வருகின்றது. இஸ்ரேல் ஈரானை முதலில் தாக்கியது. இதற்கு பதிலடியாகவே ஈரான் தொடுத்து கொண்டிருக்கின்றது. இதனால் ஈரானில் நடந்து கொள்வது தற்காப்பு வியூகமே. மத்திய கிழக்கில் போலீஸ்காரனாக நடந்து கொள்ளும் இஸ்ரேல் முனைவதனால் அங்கு அமைதியின்மை ஏற்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது $250 மில்லியன் ஈரான் தான் நமக்கு வழங்கியது. இந்த கடனை இன்னும் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த நியாயங்களை மறந்து இந்த அரசாங்கம் இஸ்ரேல் விடயத்தில் இரட்டை நிலைப்பாட்டில் செயற்படுகின்றது. அட்டகாசங்களை எதிர்க்கும் தைரியமில்லாத கோழைத்தன அரசாக இந்த அரசாங்கம் நடந்து கொள்கின்றது. முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் எடுத்தால் அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார். ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களான இந்த அரசாங்கத்தின் நடத்தை திருப்தியானதாக இல்லை. இந்த ஒரு பிரசபையில் முறைகேடுகள் நடந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பா கூறியிருந்தார். மக்கள் எங்களது வேட்பாளரை எம்பியாக வெற்றியீட்டச் செய்துள்ளீர்கள், மக்கள் ஆணை எமக்குரியது. இது போன்றுதான் கட்பெட்டி பிரசபையிலும் எமது பிரதிநிதிகள் ஆசிக் சபையின் தலைவராக தெரிவாகியிருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ரிசாட் பதோதேன். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் அல்லது இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேல் என்ற ஸ்டிக்கரை ஒட்டியமைக்காக முகமது ஸ்ட்ரூஸ்டியை கைது செய்யமை, பின் நிபந்தனை அடிப்படையில் விடுவித்தமை ஆகியவை மனித உரிமைகள் மீறும் செயல் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவிக்கின்றது. ருஸ்டிக்கு ஏற்பட்ட பாரபட்சத்தை நிவர் செய்ய பொது பாதுகாப்பு அமைச்சர் பாதிக்கப்பட்ட நஷ்டஈடு வழங்கவும் மனித உரிமை ஆணைக்குழு பரிந்துரை. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை சேவை பகுதியை $10,000 விற்பனை செய்து 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்த ராஜபக்ச குடும்பம். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை சேவை பகுதியை ராஜபக்ச குடும்பத்தினர் $10,000 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா குறிப்பிடுகின்றார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமானத்தின் போது பல முரண்பாடுகள் இருந்தது. இந்த திட்டத்தின் மூலம் பில்லியன் கணக்கான வீணடிக்கப்பட்டிருக்கின்றது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் அசல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லாத நுழைவு புள்ளிகளுடன் 2 பரிமாற்றங்கள் நிர்மாணித்தல் அத்தகைய முரண்பாடு ஒன்று இருப்பதாக அமைச்சர் வெளிப்படுத்தியிருந்தார். ஒன்று மாத்தளை கொடகமவிலிருந்தும் 5 கிலோமீட்டர் இருக்கும் கபுடுப கொழும்புக்கு சென்று வருவதை மட்டும் எளிதாக்கின்றது. மற்றும் ஒன்று பெலியத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பெரிகம கூறினார். ஒரு பரிமாற்றத்தை நிர்மாணிக்க 10 மில்லியனுக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபிகுணவர்த்தன மற்றும் அஜித் பெரரோ ஆகியோர் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கதிர்காம பாத யாத்திரைகள் காட்டுப்பாதை திறப்பு. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் திருத்தலமான பாத யாத்திரைக்கான தேசிய பூங்கா உடனான வழிபாட்டு காட்டுப்பாதை இன்றைய தினம் அதிகாலை உகந்தமலை தேவஸ்தானத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டது. கதிர்காம பாத யாத்திரையின் போது வனப்பூங்கா, வன விலங்குகள் புகைப்படம் எடுத்தல், ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பதிவுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் எடுத்துச் செல்லாது இருக்குமாறும் சுற்றுலா அமைச்சர் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்.
இந்த முறை கதிர்காம புனித பூமியை தரிசிப்பதற்கு வருடத்தில் 30,000க்கும் அதிகமானோர் பாத யாத்திரைக்காக வருகை தருவார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ் குமணவன பூங்கா ஊடாக மேற்கொள்ளப்படும் பாரம்பரிய பாத யாத்திரை சூழல் நீயத்துடன் மாத்திரம் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். பாத யாத்திரைக்கான குமண யாழ பூங்கா ஊடாக பயணிக்கும் யாத்திரைகள் பாதுகாப்பை வழங்குவதற்கு அவசிய நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் வங்கியானது தமிழீழ வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட நகைகளை மக்களிடம் ஒப்படைக்க பொறிமுறை. தமிழீழ வைப்பகத்திலிருந்து பெறப்பட்ட நகைகள் அவற்றின் உரிமையாளர்களிடம் விரைவில் கையளிப்பதற்குரிய பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகை உரியவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். வட மாகாணத்தில் பல நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரிடம் அடகுச்சீட்டை கையளித்துள்ளனர். வடக்கில் இருக்கும் அரசாங்க அதிபரிடம் இது பற்றி கேட்டால் இன்னும் எவ்வித உத்தரவும் கிடைக்கப்பெறவில்லை என்று பதில் வருகின்றது. எனவே மக்களின் நகைகள் அவர்களிடம் மீண்டும் வெகு விரைவில் கையளிப்பதற்குரிய பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கோடீஸ்வரன் வேண்டுகோள் வைக்கின்றார். மடுமாத ஆலய திருவிழா 23ஆம் திகதி ஆரம்பம். மன்னார் மறு திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா எதிர்வரும் 23ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கும் நிலையில் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக மன்னார் மாவட்ட செயலாளர் கணேஸ்வரன் அறிவிக்கின்றார். மன்னார் மருதமட திருப்பதியின் ஆடி மாத திருவிழாவையொட்டி முன்னாய்த்த கலந்துரையாடல்கள் மன்னார் மாவட்ட செயலகம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இதில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் சுகாதாரம், குடிதண்ணீர், போக்குவரத்து, மருத்துவ வசதிகள் உட்பட விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருவதுடன் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வருகை இருக்கும் நிலையில் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 400 போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். மன்னார் மருதமிட திருப்பதியின் ஆடி மாத திருவிழா எதிர்வரும் 23ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை மாதம் 2ஆம் திகதி திருவிழா திருப்பலியுடன் நிறைவடைய இருக்கிறது. மன்னார் மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நேசரத்தினம் அடிகளார், மறுத்திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை பொப்போசை அடிகளார், அருட்தந்தை அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள், இராணுவம், போலீஸ், கடற்படை உயர் அதிகாரிகள் பலர் இன்றைய தினம் கலந்துரையாடல் ஈடுபட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி நீதி கோரி மக்கள் போராட்டம். செம்மணி மனித புதைகுழி நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் என்ற மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்று பலரும் நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கில் மனித புதைகுழிகள் வதந்திகள் பறக்கப்படுவதாக நீதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சாணக்கியன், பிள்ளையான் உட்பட 28 அரசியல்வாதிகள் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பம். தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர், கடந்த அரசாங்கத்தின் செல்வாக்கு மிக்க அமைச்சர்கள் உட்பட 28 அரசியல்வாதிகள் சொத்துக்கள் தொடர்பான சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகள் ஆரம்பித்துள்ளனர். குறித்த நபர்கள் சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தை பயன்படுத்தி குறித்த சொத்துக்கள் வாங்கியதாக முறைப்பாடுகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் விசாரணை ஆரம்பித்துள்ளனர். நாமல் ராஜபக்ச, மஹிந்தானந்த அபியவர்த்தன, மஹிந்த அமரவீர, சமர தசநாயக்க, ரோஹித் அபியகுணவர்த்தன, பபித்ரா பன்னியராட்சினி, காஞ்சா விஜயசேகர, சகல ரத்நாயக்க மற்றும் திசக்கோட்டை ஆராய்ச்சி பஜீர அபியவர்த்தன, ஹேரத் அரியப்பிரிய தர்சன மற்றும் மனுச நாணயக்கார வடிவேல் சுரேஷ் மற்றும் சாணக்கியன், பிள்ளையான் எனப்படும் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் மற்றும் அபிசேகர் ஆகியோருக்கு உரிய விசாரணை உள்வாங்கப்பட்டுள்ளனர். எதிர்காலத்தில் இவர்கள் குறித்த பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும். இதற்கிடையில் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணை ஆரம்பித்துள்ளனர். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக பிரதீபன் நியமனம். யாழ் மாவட்ட நிரந்தர அரசாங்க அதிபராக மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கான நியமன கடிதம் இன்றைய தினம் அமைச்சரவை செயலாளர் பெர்னாண்டோ அவர்களின் அமைச்சரவை அலுவலில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. பிரதீபன் அவர்கள் 2024ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி யாழ் மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டத்தில் இராணுவம் கையகப்படுத்தியிருக்கும் எமது காணிகள் விடுவிப்பு தொடர்பாக ஜனாதிபதியிடம் கோரிக்கை. பாதுகாப்பு அலுவல்கள் அமைச்சர் ஆலோசனை குழு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றிருந்தது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் நிறுத்த கடற்படையின் உதவி பெறுதல், வடகிழக்கில் காணிகள் விடுவிப்பது தொடர்பான பிரச்சினை போன்ற பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய பல்வேறு பிரச்சினைகளை உறுப்பினர் குழுவின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது.
கிழக்கு மாகாண காணிகள் விடுவித்தல் தொடர்பாகவும் வடக்கு காணிகள் விடுவித்தல் தொடர்பாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் காயன்கேணி பிரதேசத்தில் இருக்கும் பாடசாலைக்கு அருகில் இராணுவத்தினரின் ஓய்வு விடுதி ஒன்றை நிர்மாணித்திருப்பதோடு இதொடர்பில் நாம் வினவிய போது அந்த ஓய்வு விடுதி அகற்ற முடியாது என்று இராணுவம் அறிவிக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் முறைகேட்டாஞ்சினையில் பாடசாலை பாலடியபத்தை பிரதேசத்திலும் வர்த்தக சந்தை குருக்கள் மடம் ஆகிய பகுதியில் பாடசாலை இன்றளவிலும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது. நன்றி.